பார்க்குறவங்க எல்லாருக்குமே என் பேர் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதை தாண்டி சில பேர் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் விரக்கலையாரும் டேரக்டர், ஃபிலிம் மேக்கர், எடிட்டர் சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு உங்க எல்லாரும் தாண்டி வந்துருப்போம். ஏன்னா நம்ம பண்ண இம்ப்ரெஷன் இருக்கிற மாதிரி சினிமான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் போனால் அங்கே ஒரு ஆங்கர் ஆனா, திரும்ப கேமரா எடுத்தான், எடிட்டராக போனான், அப்புறம் எங்கே போனானே தெரியல, அப்பப்போ ஏதாவது வீடியோ போடுவான், அந்த மாதிரி தான் எதுவும் ஒரு வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் எ ரிமார்க்கபிள் வீடியோ இன் மை கரியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவோட போருக்கு முன்னாடி வேற விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அப்படின்னா எல்லா ஜாபுக்கும் எல்லா கெரியருக்குமே ஒரு லைன் இருக்கு, டிராவல் லைன் இருக்கு. ஸோ இன்டர்வியூ, ஜாப் ப்ளஸ் அதுக்கப்புறம் போகிற அவங்களோட இன்க்ரிமெண்ட், சேலரிஸ், பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் நான் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராக்கை சொல்லவே முடியாது. இங்கே போகணும், இந்த டைமுக்கு இந்த பஸ் வரும், பிடிக்கணும்னா சான்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி நமக்கான ட்ராக் பிடிக்கிறதுக்கே ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸோ மோர் தென் ஒரு 4-5 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் ட்ராவல் பண்ணி இப்போ தான் ஒரு கிரிப்னஸை பிடிச்சிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சினிமான்னு பார்க்கும்போது இதுக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதிகமாக அலையிறது பார்த்தீங்கன்னா வடபழனி, கோடம்பாக்கம், மல்சரவாக்கம், சாலைகிராமம். ஸோ இந்த சர்க்கிள் தான். இந்த சர்க்கிளை தேடி அளந்து தெரிஞ்சு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு அலையிற கும்பல ஒருத்தனை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அதே இடத்துல நம்மளோட அடையாளமா நம்மளோட ஆஃபீஸ் அங்கே இருக்கணும், நம்மளை தேடி ஒருத்தன் வரணுன்றதுக்காக இங்கே ஆஃபீஸ் போட்டு ஒரு மாஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஹலோ, நைட் செக். வணக்கம். நம்ம புது வருஷம் புது ஆஃபீஸ்லேருந்து பார்க்குற பேர் தெரிஞ்சிருக்கோம். விக்கியும் புதுசாக இருக்கான், பின்னாடி இல்லை கொஞ்சம் செட்டப்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு எல்லாருக்குமே. இப்போ எனக்கு ஆர்டிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 2020 என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்டிஸ்ட்டாக எதனா பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம். சேனலில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு விக்கி நல்லா பண்ணுற, பட் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணலாமே நீங்கள் சொல்லியிருப்பீங்களே. உங்களோட அட்வைஸ், அறிவுரை எல்லாரும் கரெக்ஷன் பண்ணி ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்கும். ஆர்டிஸ்ட் ஆனவன்னு நினைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியில் போகணும்னு நினைக்கிறவங்களாம் அலைஞ்சு திரியிற ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா சாலைகிராமம், வடபழனி, கோடம்பாக்கம். அப்படிப்பட்ட இடத்துல எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை எங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா 2025 எங்களுக்குன்னு ஒரு இடத்த நாங்கள் புதிச்சிருக்கோம். அது ஒரு ஜேர்னியாக நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மேலே அச்சீவ் பண்ணவங்க வந்து அவங்களோட கதையை வந்து சொல்லுவாங்க, எப்படி நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் வந்து எங்கள் ஜேர்னியை உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. எங்கள் ஜேர்னியை சொல்லணும்னு நினச்சிக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருமே நம்ம சர்க்கிள் இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிலர்கிட்ட சொல்லிடுறோம், சிலர்கிட்ட மிஸ் பண்ணிடுறோம். சிலர் ஃபீல் பண்ணுறாங்க, என்கிட்ட சொல்லி ஒரு வாரத்தை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால காமனா ஓப்பனா நான் இதை பண்ணேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தா இந்த மச்சான் ஒன்றுமே இல்லைடான்னு சொல்லிட்டு ஃபேமிலி கிட்ட வந்து இதே நான் சூப்பராக பண்ணேன்னு சொல்லலாம். டு த கோர் ஓப்பன், நாங்கள் இதை தான் பண்ணுறோம், இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கோன்றத ஈச் அண்ட் எவ்ரி திங் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ. சண்டே அந்த வீக் ஃபுல்லாக என்ன ஒர்க் பண்ணோம், நான் இந்த கிளைண்ட் எடுத்தோம், இந்த ஒர்க் எடுத்தோம், இதெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, நான் என் டீமில் இருக்கிற விக்கியா இருக்கட்டும், கோகுலா இருக்கட்டும், எவ்ரி ஒன் எங்களோட ஹார்ட் ஒர்க்கிங்கை ஒரு எல்லாருமே ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் பயோகிராஃபி எடுப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நாங்கள் வந்து லிவிங் பயோகிராஃபியை சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நிறைய பிளஸஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. என்னன்னா சில விஷயங்கள் எங்க வீட்லயுமே சொல்லாம தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் இன்னும் கன்வே பண்ணலைன்னா சொல் அப்படின்றது வந்து பத்தல, செயல் தான் தேவையா இருக்கு. ஸோ இந்த சொல்லை கட் பண்ணிட்டு செயலா மாத்தணுன்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. இந்த ஜேர்னில நாங்க உங்ககிட்ட கன்வே பண்ண போறது ஒரே விஷயம் தான். எங்களோட கிராஃப் ஏறுமைக்குரிய கீழே இறங்குறதுக்கு விட போறது இல்லை. அந்த ஏறதுக்கான வழியில உங்களோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஈவன் மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கெரியர் சப்போர்ட் பண்ற சில நண்பர்கள், கெரியர் ஸ்கூல்ல இருக்கிற நண்பர்கள். சரிடா, ஆஃபீஸ் போட்ட அடுத்து என்ன போற அப்படிங்கிற உங்களை கேள்வி எனக்கு கேட்டுருச்சு. நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு வீடியோ பண்ணியிருப்போம்ல, போட்டு சில விஷயத்தை பண்ண முடியாமல் போயிருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸ் போட்டதுக்கப்புறம் ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து மந்த்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து முடிச்சு விட்டோம். இதுக்கப்புறம் ரெகுலராக ஃபார்மில் பண்ண போகிறோம். இதை வந்து நான் ஆக்ட் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் வந்து ரிலீஸ் ஆகும். இதை பார்த்துட்டு இருக்க உங்களையும் நிறைய சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டிஸ்ட் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, கேமரா ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, எடிட் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களெல்லாம் வந்து ஒரு டீம் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, இப்போ நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கியாச்சு. இப்போ நாங்கள் உருவாக்கிட்டோம், எங்களை மாதிரி நீங்களும் சேர்ந்து உருவாகணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேர்ந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதை தவிர்த்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன்ஸ் வீடியோ பண்ணி தரணும் அப்படின்னா அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கும் 2 கிளைண்ட்ஸ் நாங்கள் பண்ணி முடிச்சுருக்கோம். அதை தவிர்த்து பர்சனலாக இருக்கேன்னு எனக்கு இல்லாத பண்ணுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, விக்கி நீ வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன், நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ தருவியா, இந்த மாதிரி வீடியோ ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணி கொடுப்பியான்னு கேட்டிருப்பீங்க. இது மாதிரி பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிக்கு வளர்ந்துட்டோம். அதுக்கு தான் ஆஃபீஸ் போட்டு நாங்கள் ஒரு ஃபார்ம் ஆயிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன், யார் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வரணும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம சிறப்பாக தரமாக சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம நண்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கான ப்ரொமோஷன்ஸ், அதுக்கான வீடியோஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இதை பற்றின ஒரு ப்ரீஃபும் நம்ம ஃபியூச்சரில் கொண்டு வரணும் ஒரு பிளான் இருக்குது பை மார்ச். இதே மாதிரி கிளைண்ட்ஸ் நாங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டும் இருக்கோம். பட் ஒன்லி ஃபார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிளைண்ட்ஸ்க்கு ஒரு பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வெட்டிங் ஈவெண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த growth வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது எங்களுக்குமே தெரியாது. பட் ஆனால் ஒரே விஷயம், இது உங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பறக்கிற காத்தாடி தான் பார்ப்பாங்க, ஏற்றி விட்ட நூலை மறந்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே காத்தாடி பார்க்கலாம்னு பரவாயில்ல, இந்த நூல் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை காட்டணும். எங்களோட உழைப்பை தாண்டி எங்களோட லவ் ஃபார் திஸ் ஒர்க், பேஷனேட் ஃபார் திஸ் ஒர்க் வந்து இல்லையா. ஸோ அதை உங்ககிட்ட கன்வே பண்ணுன்றது தான் முக்கியமான காரணம். ஸோ ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ வி வில் ஷோ வாட் வி ஆர் ஒர்க்கிங். ஸோ இதுக்கு மேலே நான் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றதுல எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணலாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்கள் மைண்ட் செட்டில் ஒன்று இருக்கும்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க, சினிமாலாம் போயிட்டு திருத்திட்டு முடிக்கிறானுங்களே, அப்படி ஒரு டீம் இருப்பாங்க. இன்னொருத்தங்க இதுக்கெல்லாம் சினிமா வேணுமா அப்படின்னு ஒரு டீம் இருப்பாங்க. இன்னொரு சிலர் ஒரு கேரிங்காகவும் ஒரு லவ்வோடும் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த டீம் ஃபார்ம் பண்ணது எல்லாமே ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்னால தான். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரே விஷயம், நீங்கள் உங்களோட சப்போர்ட்டிங் பை ஹார்ட் மட்டும் இருந்தாலே போதும், எங்களோட growth-க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.